கூட விசேஷமாக இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் ஒரு சாதாரணமான தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி சர்வ வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். அவரை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். ஒரு சாதாரண தேவனை நம்ம ஆராதிக்க, அவர் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிற அவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் நம்மளை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்த விதங்களை நம்ம எண்ணி பார்க்கிறோம். அவர் எத்தனை நல்லவராக இருக்கிறார். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்க்கும் நாளிலே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற வார்த்தையின்படி அவர் சகலத்தையும் படைத்தவர். அவர் வார்த்தையினால் உருவாக்கிறார். அவரை நோக்கி இந்த நாளை நம்ம ஹல்லேலூயா, ஸ்தோத்திரத்தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே அப்பா, நீர் எங்களை ஏற்படுத்தினதப்பா, உம்மை துதிக்கும்படியாகவே எங்களை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்க. அதில் நீங்கள் பிரியப்படுகிற வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா, வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறேன், என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன், இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே கர்த்தாவே. இந்த இடத்துல கர்த்தாவே நீங்க பிரசன்னமாய் இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா, நீர் ஒவ்வொரு மேலும் உம்முடைய பிரசன்னத்தினால் அப்பா நீர் மூடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி என்று உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இந்த நாளில் அப்பா உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நம்ம துதிப்போம், நம்முடைய சபைக்காய் நம்ம ஸ்தோத்திரிப்போம். இந்த வனாந்தர தேசத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற சபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே அப்பா, இந்த சபையின் மூலம் நீர் செய்து வருகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக, ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி, நன்றி என்று உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நல்ல தேசத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நல்ல தலைவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விடுதலையோடு நாங்கள் இங்கு ஆராதிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின கர்த்தாவே, உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, நன்றி என்று உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை நடத்தி வந்த விதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அப்பா கரடு முரடானவைகளாய் இருக்கிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல எங்களை நீர் சுமந்து கொண்டு வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஜீவனோடு இருப்பதும் உடைய சுத்த கிருபை ராஜா. அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி, நன்றி என்று கர்த்தாவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி என்று உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் அப்பா உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய வல்லமையால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பரிசுத்தம் உள்ள தெய்வமாய் இருக்கிறீர். நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்ம ஒவ்வொருவரும் நம்மளை தாழ்த்துவோம். நம் குறைவுள்ள மனிதர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாளில கூட அவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கழுவுங்கப்பா. எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கழுவும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானங்கள், எங்களுடைய சிந்தனைகள், எங்கள் நடக்கைகள், செய்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தாவே உடைய இரத்தத்தினாலே கழுவி நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதுப்பா. உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் சுத்திகரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே நாங்கள் அப்பா வந்து அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்காக கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரேப்பா. அதனால தானப்பா நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரித்ததற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருப்பாதத்துக்குள்ள நாங்கள் வந்து நிற்கிறோம். உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா.
வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே அப்பா, எங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்க கொண்டு வருகிறோம் கர்த்தா. பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், உம்மை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பகுதி நீங்க பொறுப்பெடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று தாவீதரை அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம மறந்து விடுவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அவர் செய்த நன்மைகளை நாம் எண்ணி எண்ணி துதிக்கும் பொழுது கர்த்தர் அதில் மகிழ்வராய் இருக்கிறார். நம்ம எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமே ஆத்துமாவே நன்றி சொல்லி அந்த பாடலை பாடி நம்ம துதிப்போம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமொழி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமொழி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்தார். அவர் நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுகமாக்கின வல்லமை உள்ள கர்த்தர். நம்ம பிராணனை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்த கர்த்தர். எத்தனையோ நாச மோசங்களிலே நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்த கர்த்தர். இவைகளுக்கெல்லாம் நாம எண்ணத்தை செலுத்த முடியும். அப்பா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்வோம் கர்த்தாவே. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். இப்படியாய் சொல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெயம் எடுக்கும்படியாய், ஜெயாலி ஆகும்படியாகவே கர்த்தர் நம்மளை இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். அவர் நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாய் நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று அவரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியாய் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியாய் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார்.
ஹல்லேலூயா. அவர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமாய் கோலமாய் கவிகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்ற வசனத்தின்படி நமக்கு எதிராய் சத்துரு எழுதின கையெழுத்துக்களை எல்லாம் அவருடைய வல்லமையுள்ள திரு ரத்தத்தினாலே அவைகளை எல்லாவற்றையும் அவர் அழித்து போட்ட வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். நம்மளை வெற்றி சிறக்க பண்ண முடியாது, எந்த இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ண முடியாது அவர் நம்மளை நடத்துகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நின்றவரை நமக்கு அந்த நாளிலே அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதவசனம் இப்படியாய் சொல்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள கர்த்தராய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே எதுவுமே நடக்கலை என்று நம்ம சோர்ந்து போகிறது இருப்போம். இது நடக்குமா, இது நடக்காதா என்று நம்ம இருதயத்தில் பலவிதமான கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும். ஆனால் தேவனை விசுவாசித்தால் நம்ம அவருடைய மகிமையை நம்ம தாங்களாய் இருக்கிறோம். அந்த படகுல கூட சீஷர்கள் பயந்து கலங்கின பொழுது அவங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறதே மறந்துட்டாங்க. ஆனால் பயந்து கலங்கினாங்க. ஆனால் கிறிஸ்து இயேசு எழுந்து அவர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே என்று கடிந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஸோ அவர் நம்ம மத்தியில தான் நம்ம இருக்கிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றில் அவரை நம்ம விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவார். நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாய் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடுமே என்ற இந்த பாடல் நம்ம உற்சாகமாய் பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அணைத்தீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அணைத்தீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுமையா. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுமையா. உம் பெயரால் கைகள் கீழார் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கைகள் கீழார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம்
காரியம் ஒன்றுமில்லப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஹல்லேலூயா எந்தெந்த காரியத்திற்காக கர்த்தாவே அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவைகள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறீரப்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீங்க சொன்னீங்களே தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று கர்த்தாவே. அதில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. ஒவ்வொருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தாவே விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் கர்த்தாவே கூடாமல் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் உம்மாலே கூடும் என்று கர்த்தாவே இந்த நாளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் அவர் உயர்ந்த அடைக்கலமானவராய் இருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவனை நம்ம நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா கர்த்தாவே, நீரே எங்கள் அடைக்கலம் கர்த்தாவே, நீரே எங்கள் நம்பிக்கை கர்த்தாவே, நீரே எங்கள் பலன் கர்த்தாவே, நீரே எங்களை இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தீங்களே, இனியும் எங்களை நடத்த நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்மையே உறுதியாய் பற்றி பிடித்து கொண்ட மனதுடையவன்,
உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீ அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்ற வசனத்தின்படியா உடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்பா பிதாவாகிய தேவனே உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தாப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்துடுவார். ஆமென். விசுவாசத்தை தோக்குறும் கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் அந்த பொறுமையோடு ஓடும்பொழுது நம்மை கைவிட்டு வராம். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். நல்ல சாட்சியை கேட்க தேவன் கிருபை செய்தார். முதலில் வேலை பிரச்சனை, ப்ரெஷர், ஆனால் அதை தேவன் என்ன மாற்றி கொடுக்கிறார்? ஆசீர்வாதமாக. எப்பொழுதுமே விசுவாச ஜீவத்தில் தான் முன்னாடி செங்கடல் இருக்கும், பின்னாடி எதிரி துரத்துவான், பக்கங்களே சிகரங்கள், மலை, கொடுமுடிகள் திக்கற்று நிற்கும் பொழுதுதான் தேவன் இடைபடுவார், வழி திறப்பார் ஆழ்கடலில். ஜெபிக்கிறோம், பதில் வரவில்லை. 2 சகோதரிகள் ஜெபித்தார்கள். நீர் நேசித்த எங்கள் சகோதரன் மரணப்படுக்கையில் இருக்க உடனே வந்து அவனை சோமாக்கம் வந்தாரா? இல்லை, டிலேடு. எதுவரை? அவன் சாகும் வரை, செத்து 4 ஆழ்க்கு வரை. ஆனால் அப்பொழுதோ ஒரு அற்புதம், தேவநாமம் மையப்பட. எவ்வாறு செங்கடலுக்கு பின்பாக வந்து மோசையின் பாட்டை பாடி ஆர்ப்பரித்தார்களோ, நாமும் நம்முடைய ஓட்டத்தை முடித்து பாடுகள் கடந்து சென்று ஆட்டுக்குட்டி அணரும் பாட்டை பாட இருக்கின்றோம். ஆமென். அதுவரைக்கும் நமக்கு நிமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கிடவோம். அநேகர் விசேஷ கூட்டங்களுக்கு வந்ததுனாலே சோர்ந்து போயிட்டார்கள் என்று தெரியவில்லை. ஆனாலும் தேவன் அவங்களை ஆஸ்வதிப்பாராக. வந்திருக்காக நன்றி. இந்த மாலை கூட்டு கடந்த தேவ ஜனங்களை கத்தம் வாழ்த்தி வரவேற்கின்றோம். சில அறிவிப்புகள். விசேஷ கூட்டங்கள் அனைத்தும் தேவ நாமத்துக்கு மகிமையாக நடந்தேறின. தேவ ஊழியரும் பத்திரமாக பெர்லின் ஜெர்மனி சென்று அடைந்து சபைக்கும் அவரை உபசரித்த குடும்பங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தன் நன்றியை இப்போ வந்து கேட்டிருக்கிறார். குடும்பங்களுக்காக எடுத்த செய்திகளை நினைவு கூர்ந்து அதன்படி ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சனிக்கிழமை காலை உபாச ஜெப கூட்டம் 29ஆம் தேதி காலை 10 முதல் 12:30 வரை தீமோத்தேயு ஹாலிலே நடைபெறும். விடுமுறையில் இருப்பவர்கள் மற்றும் வர முடிந்த சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஞாயிறு காலை ஆராதனைகள் வழக்கம் போல இதே இடத்துல 2 ஆராதனையாக 6:30 to 8:15, 8:45, 19 நடைபெறும். நடு வருடத்தின் இறுதி கடைசி ஆராதனை அனைவரும் கலந்து கொள்வோம். எரேமியா ஜெபக்குழுவை குறிப்பிட்டபடி இன்று காலை டாக்டர் கதிர்வேல் பாண்டியன் அவர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவ கிருபையால் வெற்றியாக நடந்து பெற்றுள்ளது. தற்போது அவர்கள் ஐசியூவில் இருக்கிறார்கள். மாற்றப்பட்ட சிறுநீரகம் நல்ல முறையில் இயங்கவும் அதனுடைய சரீரம் ஏற்று விரைவில் அவர் பரிபூர்ண சுகம் அடைவோம். நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். விடுமுறைக்கு அநேக குடும்பங்கள் சகோதர சகோதரிகள் சபையிலிருந்து கடன் சொல்லி இருக்கிறார்கள். விடுமுறை நாட்களிலே சென்ற இடங்களிலே பெற்றோர்களை அன்புடன் உபசரியுங்கள். அது உங்களுடைய கணவனுடைய பெற்றோராக இருக்கட்டும், மனைவியுடைய பெற்றோர், சற்று நாட்கள் அவளோடு நேரத்தை செலவழியுங்கள். நீங்களும் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்காமல் டூர் சென்று வாருங்கள். அது மட்டுமல்ல, முக்கியமாக நல்ல ஆவிக்குரிய சபையில் சடங்காச்சாரமாக போய் விடுத்து விடாத வண்ணம் ஆவிக்குரிய சபையில் அங்கமாக கடந்து வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வருகிற ஞாயிற்று இவளுக்காக ஜெபிக்க இருக்கும். அதற்கு முன்பாக இந்த 2-3 நாட்களில் யாரும் பிராணப்பட இருக்கிறீர்களா? இல்லை. கதிரவேல் பாண்டியனுக்காகவும் கத்தடை வார்த்தைக்காக தம்பி கியூபர்ட் உங்கள் ஜெபத்தில் நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக ஜெபியுங்கள். வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க தொழுது கொளுத்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே விசேஷமாக டாக்டர் கதிர்வேல் பாண்டியன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஆண்டவர், உதவி செய்த ஆண்டவர், நம்முடைய கரத்தை அந்த கத்தாவை அறுவை சிகிச்சையில் வைத்த ஆண்டவர், தொடர்ந்து நம்முடைய மகனை நம்முடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டுடைய தழும்புகளால் அவர் குணமாக்கப்பட்டு
ஆண்டவரே பரிபூர்ண சுகத்தோடு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தும்படி வேண்டிக் கொள்கிறோம். மாற்றப்பட்டுள்ள கர்த்தாவே அந்த சிறுநீரகங்கள் சரீரத்தோடு ஒத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல முறையிலே வேலை செய்ய கர்த்தர் உதவி செய்து ஆசீர்வதிக்கும்படி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்களை கர்த்தாவே ஆளும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்களை வந்து கர்த்தாவே எங்களுடைய கர்த்தாவே காரியங்களை வெளிச்சம் போட்டு காண்பிக்க கர்த்தர் இடைப்படுவீராக. நீர் மாத்திரம் வெளிப்படும் ஆண்டவரே. உடைய ஆளுகைக்கும் உடைய பாதுகாப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ரவிக்குமார் தேடவாந்தி வந்துள்ளார். கர்த்தர் நல்லவர். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். விசேஷித்த கூட்டங்கள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்டதான விசேஷித்த கூட்டங்களினாலே அவைகளில் கலந்து கொள்வதனாலே நமது வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் மேலே நம்ம பரிசுத்தம் அடைந்திருக்கிறோமா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். விசேஷித்த கூட்டங்களுடைய நோக்கம் நாம் நீதியின் மேல் நீதி அடைய வேண்டும் என்பது, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது. எனவே இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை ஒரு அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு சொல்லும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்குவேன் என்று சொல்லிப்பாங்க. வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் தமது கிரியைகளை உயிர்ப்பிப்பாராக. ஒரு விசையாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படிக்கு நீ தந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அது பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரினுடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாயிருக்கும்படியாய் செபிக்கிறோம். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாம் ஏன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? தேவன் பரிசுத்தராய் இருப்பதனாலே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனாலே நாம் எல்லாரும் நமது நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை நாம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர் தான், ஆண்டவர் வல்லவர் தான். ஆனால் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குணாதிசயம் என்னவென்றால் அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது, எந்த ஒரு தேவர்களாலும் சொல்ல முடியாது, எந்த ஒரு நபராலும் சொல்ல முடியாது. அவர் ஒருவர் மாத்திரமே பரிசுத்தத்துக்கு பொருத்தமானவர், அவர் ஒருவரே பரிசுத்தத்துக்கு உரித்தானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அதோடு நின்றவர்களை மீண்டும் சொல்லுகிறது பரிசுத்தர், மீண்டும் சொல்லுகிறது பரிசுத்தர் என்று சொல்லி அவருடைய பரிசுத்தத்திற்கு அளவே இல்லை என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதனால தான் கேருபீன்களும் சேராபீன்களும் அவருடைய பரிசுத்தத்தை பார்க்க முடியாதபடிக்கு தங்களுடைய 2 சட்டைகளினாலே தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளினாலே தங்கள் கால்களை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளினாலே பறந்து இவ்விதமாய் சொன்னது, சேனைகளினுடைய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி. எனவே நமது வாழ்க்கை அவரை எப்படியாக பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஸோ அவர் பரிசுத்தர் என்று பார்த்தா தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமோ பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்துவோம். நமது அப்பா பரிசுத்தர் என்று சொல்லுகிறோம், ஆனால் நமது வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறோமா என்பதுதான் முக்கியம். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே முதலாவது அவர் சொல்லுகிறார், பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே. அடுத்த பகுதி முதல் குறிப்பை இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவரை அப்பா என்று கூப்பிடுகிறோம். நமது வாழ்க்கையின் மூலமாக அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அநேக தேவர்களை அவர்கள் பார்த்தார்கள். கர்த்தர் செங்கடலில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கிய உடனே அவர்கள் பாடின பாடலில் அவர்கள் சொல்லுவார், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தத்தில் அவர் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி அவர்கள் பாடினார்கள். ஸோ நமது வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், ஒரே ஒரு மனிதன் பாபிலோன் தேசத்திலே தேவனுடைய நாமம் பரிசுத்தத்துக்காக அவர் நின்றார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்தும் அவர் எப்பொழுதும் போல 3 முறை அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கும். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த தேசத்திலே தானியேலை கேட்பதற்கு யாருமே கிடையாது. அவர் ஜெபிக்காமல் கூட விட்டு இருக்கலாம். ஆனால் அவர் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி ஜெபித்ததனாலே அந்த தேசம் முழுவதும் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள இருக்கிற தேவர்கள் எல்லாம் உயிரற்றவர்கள், தானியேலின் தேவன் மாத்திரமே ஜீவனுள்ளவர் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்க பார்க்கிறோம். எனவே நமது வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு வெளிச்சத்தை உலகத்துக்கு கொடுக்கிறோமா என்று சொல்லி பார்க்க வேண்டும். தானியேலினாலே பாபிலோனிலே தேவனுடைய நாமம் அங்கே பரிசுத்தப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தேவ நாமம் பரிசுத்தப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எடுத்துக்கொள்ளுங்கள். நேபுகாத் நேச்சர் செய்து வைத்த அந்த பொற்சிலையை அவர் வணங்காமல் நேபுகாத் நேச்சருக்கு எதிராக அவர்கள் நின்றார்கள். அங்கே கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனானும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். ஒரு ராஜா தேவனை குறித்து அறிக்கை எடுக்க பார்க்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த நாட்களில் அந்த பொற்சிலையை வணங்கி விட்டு போயிருக்கலாம், அந்த விக்கிரகத்தை ஆராதித்து விட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. தேவனுடைய நாமம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக பரிசுத்தப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். எகிப்து தேசத்திலே அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். அவர்கள் பெற்றோர்கள் இல்லை, அவர்களுடைய சொந்தக்காரர்கள் இல்லை, யாரும் இல்லை. அவர் எஜமானுடைய ஆசைக்கு இணங்கி அவர் சென்றிருக்கலாம். ஆனால் அங்கே அவர் கர்த்தருக்காக அவர் நின்றதினாலே கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல பரிசுத்தப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் நமது வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவராக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும்.
ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே முழுவதுமாக நாம் பரிசுத்தமாகிவிடவில்லை. பரிசுத்தவானாக நம்மளை அவர் அழைத்திருக்கிறார். ஆனால் தொடர்ந்து பரிசுத்தவானாக நாம் மாறும்படிக்கு ஆண்டவர் நம்மளை உருவாக்குகிறவராக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தேவாலயத்துக்கு கொண்டு வருகின்ற, தேவாலயத்தில் பலியிடுகின்ற பலிகள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எண்ணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மார்க்கெட்ல இருக்கிற வரைக்கும் அது பரிசுத்தம் அல்ல. ஆனால் தேவாலயத்துக்குள்ள தேவனுடைய பலிபீடத்துக்கு கொண்டு வரப்படும் பொழுது அது தேவனுக்கு பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டு பார்க்கிறோம். அதே போலதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா நாட்களும் நல்லதுதான், ஆனால் ஓய்வு நாள் தேவனுக்காக பரிசுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுக்காக ஒரு நாளை நியமித்து அதிலே நாம் பரிசுத்த உபவாச நாளை நியமிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா நாட்களும் நல்லதுதான், ஆண்டவருக்காக ஒரு நாளை நாம் பிரித்தெடுக்கும் பொழுது அந்த நாள் பரிசுத்தமாக மாற்றப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல எல்லா போஜனமும் நல்லதுதான், ஆனால் அந்த போஜனம் தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அது நம்முடைய டேபிளுக்கு வரும்பொழுது தேவனுடைய நாமத்தினாலே அதை நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த உணவு பரிசுத்தமாகிறது என்று சொல்லி பார்க்க. தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுகின்ற எல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்ட நாம் பரிசுத்தவான்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்க கேட்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து நமது வாழ்க்கையிலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எதற்காக தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால், எதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார் என்றால், நம்மை பரிசுத்தவான்கள் ஆக்குவதற்காக, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பாதை அதிகமாய் பிரகாசிக்கின்ற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். விடியற் காலத்திலே வருகின்ற சூரியனுடைய வெளிச்சம் குறைவாக இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வெளிச்சத்தை கூட்டிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வெளிச்சத்தை நாம் என்ன பண்ணணும்? கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ நம்முடைய தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், அவருடைய பரிசுத்தத்தை நமது வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், தேவன் பரிசுத்தர், ஆகையால் நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, எப்படி நாம் அந்த பரிசுத்தத்தில் வளருவது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவதாக கர்த்தரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அந்நிய தேசத்திலே அவர் நிலைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய விசுவாசம் சோதனைக்குட்படுத்தப்பட்டது, அவருடைய விசுவாசம் ராஜாக்களினாலே பயமுறுத்தப்பட்டது, அங்கிருந்தவர்களாலே பயமுறுத்தப்பட்டது. ஆனால் கர்த்தருக்குள் அவர் நிலைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பு கர்த்தருக்குள் அவர் நிலைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5வது வசனம். எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும்
செய்யக்கூடாது என்று பார்க்கும். எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நாம் கற்று தேர்ந்தவைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நமது விசுவாசம் அசையக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுக்காக அப்படியே நாம் நின்றுவிட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய பரிசுத்தம் நமது வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதாய் அது காணப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லுகிறார். யோவான் 17:19 நாம் வாசிக்கும் பொழுது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் ஏற்கனவே பரிசுத்தர் தான். ஆனால் சீஷர்களுக்காக அவர் விதமாக சொல்லுகிறார், அவர்கள் பரிசுத்தவான்களாக மாறும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னைத்தானே என்ன பண்றேன், பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படிக்கு வந்த தேவதூதர், அங்கு வந்த சேவர்களை பேதுரு காதிலே வெட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உடனடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு மேலாக தூதர்களை அனுப்பி இந்த இடத்தை அவர் நிர்மூலமாக்க முடியும் என்று சொல்லி அனுப்புவார் என்று சொல்லி நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் அந்த காரியத்தை கர்த்தர் செய்யவில்லை. அவர் நினைத்திருந்தால் அதை செய்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் வேத வசனம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் வேத வசனத்திற்காக நின்றதை நாம் பார்க்கிறோம். அவரால் அந்த காரியத்தை செய்ய முடியும், ஆனால் அந்த காரியத்தை அவர் செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அவர் நம்மை போல பலவீனமா இருக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கும். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் எல்லா சோதனை களத்திலும் அவர் உட்படுத்தப்பட்டார். நாம் எப்படி சோதிக்கப்படுகிறோமோ அதே போல எல்லா சோதனை களத்திலும் அவர் உட்படுத்தப்பட்டார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்காக அவர் நின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் மாசற்றவரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவரும் பரிசுத்தருமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கை அவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அது மிகுந்த கனிகளை கொடுக்கிறதாய் அது நம்மை மாற்றும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்த்தோம் ஏன் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக எப்படி அந்த பரிசுத்தத்தில் வளருவது என்று பார்க்கும் பொழுது கர்த்தரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி பார்க்க முடியும். யோவான் 17:17 வாசிப்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உமது வசனமே சத்தியம் என்று சொல்லி பார்க்கும். இந்த வசனத்துக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. அந்த வசனம் என்ன செய்யும் என்றால் நம்மை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாலே பாவத்தோடு தொடர்ந்து அவனால் இருக்க முடியாது. அதனால தான் நாம் அடிக்கடி சொல்லுகிறோம், வேத வாக்கியத்தை வாசிக்கிறதை மாத்திரம் நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பிசாசு சொல்லுவான், உனக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவான். ஆனால் வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அது நமக்குள்ளே ஒரு பரிசுத்த உணர்வை அது கொடுக்கிறதாய் அது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 119:105 எவ்விதமாய் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தினாலே தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே. அநேக வாலிபர்கள் நம்ம சபையில் இருக்கிறாங்க. ஆனால் வாலிபர்களை நீங்கள் பொறுத்தவரையில் அந்த வாலிப வயசுல தான் அவன் தவறான காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். வயதான காலத்தில் தவறான காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதில்லை. எல்லா புகைப்பழக்கத்திற்கும் குடிப்பழக்கத்திற்கும் எல்லா அசுத்தமான காரியங்களுக்கும் அவர்கள் அந்த பருவத்திலே தான் அதை கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த பருவத்திலே அவர்களை சுத்தமாய் காத்துக்கொள்வது அவருடைய வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போ நமக்குள்ளே அந்த வசனம் இருக்கும்பொழுது அது பாவத்தோடு எதிர்த்து போராடுகிறதாய் அது காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 37:31 நீங்கள் வாசியுங்கள், வாசிக்க கேட்போம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்துக்குள் இருக்கிறது,
அதனால என்னவா, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லி பார்க்கும். இப்போ எந்த அளவுக்கு வசனத்தை நாம் உட்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இச்சைக்குள்ளாய் பாவம் இருக்கிறதோ அதே போல வசனத்துக்குள்ளாய் பரிசுத்த தேவன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் வேதம் இது சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே வசனத்தை எந்த அளவுக்கு நாம் புசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவார். முதலாவதாக நாம் பார்த்தோம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த கடவோம். எப்படி பூரணப்படுத்தணுமா? தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தெய்வ பயம் இல்லை என்று சொல்லி பார்க்கணும். 23ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்கு முன்பதாக, அவனுடைய கண்களுக்கு முன்பதாக இல்லை என்றால் அவன் பாவம் செய்கிறவனாக அவன் மாறிவிடுவான் என்று சொல்லி பார்க்கும். அப்பொழுது நமது கண்களுக்கு முன்னதாக என்ன இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும். நமது கண்களுக்கு முன்னதாக இச்சை அல்ல, நமது கண்களுக்கு முன்னதாக கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும். ஏன்னா அது நம்மை சுத்தப்படுத்துதாய் அது காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது பரிசுத்தத்தை நமக்குள்ளாய் உண்டாக்கும் என்று சொல்லி பார்க்க. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு, தீமையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் ஒன்று ரெண்டும் ஒன்று சேர்ந்து செல்லாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா தீமை கண்டிப்பா நம்மை விட்டு விலகும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா தீமை நம்மை நோக்கி வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்துரு நம்மை நோக்கி அவன் வருவான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது என்று சொல்லி. ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ளா இருக்கும் என்றால் தீமை அவனை என்ன பண்ணாதான் தொட முடியாது என்று சொல்லி. இன்னும் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குமா, கனத்தை கொடுக்குமா, அது மகிமையை கொடுக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 22ஆம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். தாழ்மைக்கும் கரெக்ட், சரியான வசனம். தாழ்மைக்கும் எந்த வசனம் சிஸ்டர்? வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்காக அநேக உபாய தந்திரங்களை அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வருமா? ஐஸ்வர்யம் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம், மகிமை வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில அவ்விதமாய் காணப்படும் போது கர்த்தர் நம்மை மகிமை உள்ளவர்களாக, நம்மை ஜீவன் உள்ளவர்களாக அவர் மாற்றுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் மனுஷருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டது. மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு போலீஸுக்கு பயப்படுகிற திருடனை போன்றதான பயம் அல்ல, அது ஒரு தகப்பனுக்கு பயப்படுகிறதான ஒரு பயம். எப்படி ஒரு பிள்ளை தகப்பன் மீது மரியாதை வைத்து, தகப்பன் மீது ஒரு கனம் வைத்து தகப்பனுக்கு பயப்படுகிறார்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட பிதாவாகிய அவருக்கு
பயப்படக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். அதனால தான் ஆண்டவர் இவ்விதமாய் சொல்கிற மல்கியா 1:6 அவர் சொல், நான் பிதாவானால் என் கணம் எங்கே, என் கணம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு எனக்கு பயப்படும் பயம். என்ன நீங்க எல்லாம் பிதான்னு சொல்றீங்க, அப்பான்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய கணம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்க எல்லாம் என்ன எஜமான்னு பாட்டு பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க, ஆனா எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நாம் நிறைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 2:11 வாசிங்க. சங்கீதம், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று பார்க்கும். பயத்துடனே என்ன பண்ணணுமா? கர்த்தரை சேவிக்கணும். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நடுக்கம் வரும்பொழுது ஒரு மனிதனுக்கு வேதனை வரும், நடுக்கம் வரும்பொழுது ஒரு மனிதனுக்கு கண்ணீர் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா இங்க பார்க்கிறோம், நடுக்கம் வரும்பொழுது கர்த்தரிடத்துல நாம் என்ன பண்ணுவோமா? களி கூறுவோம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மற்ற பயங்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. மற்றவர்களுக்கு பயந்தோம்னா கண்ணீர் வரும், மற்றவர்களுக்கு பயந்தோம்னா நமக்கு வேதனை வரும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை அது புதுப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்குள்ளே ஒரு சமாதானத்தை அது புதுப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை அது புதுப்பிக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் சமாதானத்தோடு அவன் காணப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் குடும்பத்துக்குரிய வசனத்துல முதல்ல ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான், கர்த்தருக்கு பயந்து தன் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி. ஸோ முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரணுமா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணுமா, அந்த வாழ்க்கையில முதலாவது காணப்பட வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய பயம். சங்கீதம் 34:9 இவ்விதமாய் சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே கர்த்தருக்கு பயந்திருங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்லி பார்க்கும். வேற யாருக்கோ அவர் சொல்லல, புறஜாதியாருக்கு அவர் சொல்லல, பட் சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே கர்த்தருக்கு பயந்திருங்கள் என்று சொல்லி பார்க்கும். எனக்கு வந்து செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு போதிப்பேன் சொல்ல. எதை போதிப்பாரா? கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அவர் போதிப்பார் சொல்லி பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் போதிக்க விரும்புகிறது எதுன்னா கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 103:17 வாசிங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளையுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது, அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய கிருபை இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அவருடைய நீதி அவர்கள் மேல மாத்திரம் இல்ல, அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சூழப்பாளையம் இறங்கி நம்மளை பாதுகாக்கிறவரை இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்திலே கர்த்தருடைய ரகசியம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமாய் நாம் காணப்படுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்விதமாய் சொல்லுகிறது? என்ன சொல்லுது? அவர் எப்படி வளர்ந்தாரா? கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவருடைய பரிசுத்தம் எப்படி வெளிப்பட்டது என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே தொடங்கி தேவனுடைய கிருபையிலே தொடங்கி மனுஷ தயவிலே தொடங்கி அதிகமாய் அவர் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுடைய பரிசுத்தத்தை நம்மளை அது பூரணப்படுத்துகிறதா இது காணப்படும். நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11:7 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், விசுவாசத்தினாலே நோவா பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிக்க பேழையை என்ன பண்ணாரா? உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் மாத்திரம் காணப்படல அவர்கிட்ட, கூட இன்னொன்னு காணப்பட்டுச்சு. இது பயபக்தி. ஸோ பயபக்தி நமக்கு கண்டிப்பாக அவசியம். அதனால அவர் என்ன பண்ணாராம்? குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கும். அவருடைய விசுவாசம் பயபக்தியை உண்டாக்கியது. அவருடைய பயபக்தி பேழையை உண்டு பண்ணுவதற்கான கீழ்ப்படிதலை உண்டாக்கிற்று. அதனாலே அவர் ஆக்கினைக்கு தப்பினவராய் இந்த உலகத்தினுடைய
தண்டனைக்கு தப்பினவராய் அவர் காப்பாற்றப்பட்டார். தேவனுடைய நீதி அவருடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய நீதிக்கு சுதந்திரவாளியாக அவர் மாறினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நோவாவை போல விசுவாசத்தோடு மாத்திரமல்ல, பயபக்தி உள்ளாகும் போது நமது கீழ்ப்படிதல் மிகவும் இலகுவாய் மாறி போய்விடும். விசுவாசிக்கும் பொழுது கூடவே நாம் பயபக்தி இன்னும் காணப்படும் என்றால் கீழ்ப்படிதல் மிகவும் நமக்கு சுலபமாக அது மாறிவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்த்தோம் எப்படி ஏன் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் எப்படி பரிசுத்தத்தில் வளருவது என்று சொல்லி பார்த்தோம். அதிலே முதலாவதாக கர்த்தரில் நிலைத்திருத்தல் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக கர்த்தருடைய வசனம் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி பார்த்தோம். நான்காவதாக பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இப்போ கர்த்தருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஆவியானவரை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் அருளும் ஆவியானவர் யார் மேல தங்கியிருந்தாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல தங்கியிருந்தார் சொல்லி பார்க்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர் எதை அருளுகிறார் என்றால், நாம் வெறும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்று போதித்து விட்டு போய்விடலாம். ஆனால் அதை அருளுகின்றவராகவும் அவர் இருக்கிறார். அவர் கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நமக்கு அருளுகின்றவராகவும் இருக்கிறார். அவர் மருத்துவர் மாத்திரமல்ல, அவர் மருந்துமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு பரிசுத்தமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் பரிசுத்தமும் நீதியும் ஞானமும் மீட்புமாக நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் மருத்துவர் மாத்திரமல்ல, ஏதோ சொல்லிவிட்டு செல்லுகிற கர்த்தர் மாத்திரமல்ல, அவைகளை நமக்கு அருளுகின்ற ஆவியானவராக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்க. அதனாலதான் 3ஆம் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர்கிட்ட இருந்து ஒரு ஸ்மெல் வந்துச்சான். அந்த ஸ்மெல் எப்படி இருந்துச்சுன்னா பரிசுத்தமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சுகந்த வாசனையா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம அநேக சமயங்கள் நம்ம சென்ட் அடிச்சுக்கிறோம். அதை நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டியது கிடையாது. பக்கத்தில் வந்தாவே தெரியும். அப்படிப்பட்டதான ஒரு வாசனை அவர்களை வீசிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வாசனை எப்படியா இருந்ததா? சுகந்த வாசனையா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார்? யோசேப்புக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனை அவர்கள் வெளிப்படுத்தி வாழ்ந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும். கடைசியாக இன்னொரு காரியத்தை நாம் பார்த்து நாம் முடிக்கலாம். கர்த்தருடைய சிற்றை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் வெளிப்பிரகாரத்திலே மாத்திரமல்ல, பரிசுத்த ஸ்தலத்திலே மாத்திரமல்ல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை சிற்றைகளுக்குள்ளாய் நம்மளை அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாம் நமக்கு சாதகமாக நடந்து போய் இருக்கும் பொழுது ஆண்டவரை மறந்து விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நாம் மறந்து போய் விடுவோம். ஆண்டுடைய வசனத்தை வாசிப்பதற்கு நாம் மறந்து போய் விடுவோம். ஆனால் கர்த்தர் பிரச்சனைகளையும் நமது வாழ்க்கையிலே அனுமதிக்கும் பொழுது கர்த்தர் நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அதே சமயத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆவியிலும் வம்சத்திலும் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் நீக்குகின்றதாய் அது காணப்படும் என்று சொல்லி அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டே கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே பார்க்கிறோம், அந்த சிட்சை வரும்போது நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்கன்னு சொல்றதை பார்க்கிறோம்.
நீங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்துல பவுல் மிகவும் இதை அதிக அழகாக அவர் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கும் படுகிறது. மேலும் காணப்படுவதில் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்க்கணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும், வெளிப்பிரகாரமான மனுஷன் அழிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அதி சீக்கிரத்தில் நீங்கி போகிற உபத்திரவத்தின் வழியாக கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரா கொண்டு போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை முற்றிலும் பரிசுத்தமாக மாற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமது வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிறவராக அவர் காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இல்லை என்றால் நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இல்லாமல் வேசியின் பிள்ளைகளாய் மாறியிருப்போம் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. ஆண்டவர் நம்மளை ஒருவேளை சிட்சிக்கல அப்படின்னா நாம் வேசியின் பிள்ளைகளாக மாறியிருப்போம், தேவனுடைய புத்திரர்களாக நாம் இருந்திருக்க மாட்டோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால தான் கர்த்தர் நமது வாழ்க்கையிலே சிட்சைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த நாளில் கூட ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கேட்ட வசனங்களுக்காக நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டோடைய விருப்பம் நமது வாழ்க்கையில பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம எல்லாரும் அவரை பிதான்னு கூப்பிடுறோம். ஆனா நம்மள பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நம்ம எல்லாரும் எஜமானன்னு சொல்லி அவரை நம்ம பாடுறோம். ஆண்டவர் கேட்கிற கேள்வி, கர்த்தருக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சமூகத்துல நாம அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் நான் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நல்ல வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் நீர் பேசி நமது கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்காகவே நீர் எங்களை சிட்சிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, உம்மிலே நிலைத்திருக்க உமது வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்க ஆண்டவரே, அதனாலே எங்களை நாங்கள் சுத்திகரித்து கொள்ள ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்க கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் ஆண்டவரே உமது ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கிருபை மேல் கிருபை பெற்று, விசுவாசத்தின் மேல் விசுவாசம் பெற்று ஆண்டவரே, பலத்தின் மேல் பலன் அடைந்து, நீதியின் மேல் நீதி அடைந்து, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே, மகிமை மேல் மகிமை அடைந்து உமது பிரசன்னத்திலே கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியா எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் சார்ந்தவர்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் மாம்சத்திலும் எங்கள் ஆவியில் இருக்கக்கூடிய எல்லா அசுசிகளையும் கர்த்தர் நீக்கி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் பங்கு பெறும்படிக்கு ஆண்டவரே எங்களை உடைய சமூகத்தில் நாங்கள் தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கும். பொல்லாங்கானவைகள் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தர் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வழுவாமல் எங்களை காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவர், மாசற்றவளா எங்களை நிறுத்த வல்லமை உள்ள தேவனை நோக்கி நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்காக நாங்கள் வேத வசனத்தை வாசிக்க, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திற்காக ஆண்டவரே வேத வசனத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. கடமைக்காக அல்ல ஆண்டவரே, கடமைக்காக நாங்கள் வேத வசனத்தை வாசிக்க கூடாது, கடமைக்காக நாங்கள் சபைக்கு நாங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்தத்திற்காக நாங்கள் நிற்க வேண்டும், பரிசுத்தத்துக்காக வர வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே கஷ்டத்தோடு, பாரத்தோடு, பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதனை நீங்கி சுகமாயிரு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்துவீராக. வேதனைகளை கர்த்தர் நீக்கும்படியா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் சபையிலும் கர்த்தர் செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. கேட்ட ஒவ்வொரு வசனங்களும் 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சத்ரு அதை பொறுக்கி போடாதபடிக்கு எங்கள் இருதயத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தருள முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலும், தேவ கிருபையிலும், தேவ ஞானத்திலும் ஆண்டவரே மனுஷ தயவிலும் அதிகமாய் ஆண்டவரை விருத்தி அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் அந்யோன்யத்திலும் பாதுகாப்போம் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.